ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவது டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் மூணாவது அதனோட டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் என்ன பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அது பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் சின்ன விஷயத்தை பார்த்துருப்போம். நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 up to infinity is known as natural numbers. Okay, so the natural numbers நம்ம என்ன பண்றோம், ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு odd numbers, இன்னொன்னு even numbers. இந்த odd numberங்கிறது any number cannot be divided by exactly 2. சோ எந்த நம்பர் வந்து 2 ஆல டிவைட் ஆகாதோ அத நம்ம வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது எண்டிங் வித் அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு 1 3 5 7 or 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரெண்டாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 45 23 77 59 இது எல்லாமே பாத்தீங்கன்னா எண்டிங் வித் அந்த 1 3 5 7 ஆர் 9ல முடியும். சோ அதனால இது வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் வந்து நமக்கு தெரியும், நம்பர் that can be divided by exactly by 2. 2 ஆல டிவைட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது லாஸ்ட் டிஜிட் வந்து ரிமைனிங் இருக்கிற 2 4 6 8 0 இதுல முடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 22 54 76 இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 2 4 6 8 0 முடியுது. ஸோ திஸ் இஸ் known as ஈவன் நம்பர்ஸ். அண்ட் இதே நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம இன்னும் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு காம்போசிட் நம்பர், இன்னொன்னு பிரைம் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்னா a number that can be divided by a number other than one and itself. ஓகே, அதாவது காம்போசிட் பண்ணா சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா பொதுவா அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேபிள்ல கண்டிப்பா வந்துடும், அதனோட டேபிள்ல வந்துடும். சோ இது டிஃபால்ட்டா உள்ளது. இதை தாண்டி வேற எந்த டேபிளையாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 is a composite number. Okay, so 10 is a composite number. Because அது வந்து 1 டேபிளையும் வரும், 10 டேபிளையும் வரும், அது போக 5 டேபிளையும் வரும். ஓகே, சோ இது அடிஷனலா ஒரு டேபிள்ல வந்தா கூட அது நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்ஸ் பார்ப்போம். இதுக்கு அப்படி ஆப்போசிட் அந்த ஒன் அண்ட் இட்செல்ஃப். தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் அது மட்டுமே இருக்கிறது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, சோ இதோ chat பாக்ஸ்ல ஓகே ரைட், ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த 2 3 5 7 19 23 இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேற எந்த டேபிளுமே வராது, ஒன் டேபிள்ல வரும், அந்த அதனோட டேபிள்ல வரும். ஸோ தட் இஸ் known as பிரைம் நம்பர்ஸ். நமக்கு வந்து முக்கியமா வந்து நமக்கு அப் டு 100க்குள்ள உள்ள பிரைம் நம்பர்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சோ இத பாத்தீங்கன்னா 2 3 5 7 11 இப்படி பாத்தீங்கன்னா 97 வரைக்கும் ஒரு சர்டன் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, சோ இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகே, ஆஃப்டர் கிளாஸ் நான் அனுப்புறேன். இதை வந்து நீங்க கண்டிப்பா டெய்லி இதை வாசிப்பது எல்லாமே மைண்ட்ல வந்துடும். நான் எதுக்காக சொல்றேன்னா, சில சீரிஸ் ஃபார்மேஷன் வந்து பிரைம் நம்பர்ஸ்லயும் இருக்கும், நமக்கு அது பார்த்தா பிரைம் நம்பருக்கு தெரியும். ஓகே, சோ அதுக்காக நான் சொல்லுவேன். அதனாலதான் இது இம்பார்ட்டன்ட். அப் டு 100 வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன அர்த்தம், a product of a number multiply itself. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் போடுவாங்க. என்ன அர்த்தம்னா 1 ஸ்கொயர்னா 1 into 1, 2 ஸ்கொயர்னா 2 into 2, சேம் நம்பரை சேம் நம்பரால மல்டிப்ளை பண்றது நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். சோ இத வச்சு ஒரு ஸ்கொயர் சீரிஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்ப பாருங்க 1 4 9 16 25. சோ இந்த நம்பரை பார்த்த உடனே நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் நமக்கு தெரியணும்.
இப்போ 25 பார்த்தோம்னா அது 5 ஸ்கொயர், 49 பார்த்தோம்னா 7 ஸ்கொயர், 89 பார்த்தோம்னா 9 ஸ்கொயர்ங்கிறது நமக்கு டிஃபால்ட்டா நம்ம மைண்ட்ல வரணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்படி பிரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரைம் நம்பர்ஸ் தெரியணும்னு சொல்லணும், அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தாலும் நமக்கு தெரியணும். ஸோ டே பை டே ப்ராக்டிஸ்ல தானா வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ். கியூப் நம்பர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. a product a number multiply by itself thrice. ஸோ 3 times மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் நம்ம கியூப். இப்போ 1 கியூப்னா 1 into 1 into 1 சேம் நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 கியூப்னா 2 into 2 into 2 is equal to 8. ஓகே, இப்போ 3 4 5 எல்லாத்துக்குமே கியூப் நம்பர் பண்ண முடியும். அந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணா இப்படிதான் இருக்கும். 1 8 27 64 125 216. ஸோ இப்படி ஒரு சீரியஸ் ஃபார்ம் ஆகும். நிறைய பெரிய பெரிய நம்பர்ஸா ஃபார்ம் ஆகும். பட் அதை பார்த்த உடனே நமக்கு நம்பர்ஸ் தெரியணும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கியூப் நம்பர்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டது இல்லை. ஒருவேளை டிஃபிகல்ட்டா இருக்கும், கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அதிகமா கேட்டது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சோம். இப்போ அடுத்த செக்ஷன்ல போறோம், டைப்ஸ் ஆஃப் நம்பர் சீரியஸ். என்னன்னா நம்பர் சீரிஸ்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது நம்பர்ஸோட டைப்ஸ், இப்போ நம்ம பார்த்தது நம்பர் சீரிஸோட டைப்ஸ். அரித்மெட்டிக் சீரியஸ். அரித்மெட்டிக் சீரியஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு சக்சசிவ் நம்பர்ஸ் ஆர் அப்ளைடு பை ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் எ ஃபிக்ஸட் நம்பர். அதாவது ஒரு சீரிஸ் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த ஃபார்ம் ஆகிற நம்பர் ஒரு ஃபிக்ஸடா ஒரு நம்பரை வச்சு ஆட் பண்றதுனாலயோ அல்லது சப்ட்ராக்ட் பண்றதுனாலயோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அரித்மெட்டிக் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த சீரீஸ பாருங்க, 2 4 6 8 அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சீரியஸ். இந்த சீரீஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். 2க்கு அப்புறம் 4 வருது, 4க்கு அப்புறம் 6 வருது, 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8. அப்படியே ஒரு 2ங்கிற ஃபிக்ஸட் நம்பரால நான் மல்டிப்ளை ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால நம்ம இது என்னன்னு சொல்லலாம், அரித்மெட்டிக் சீரிஸ் சொல்லலாம். சிமிலர்லி இங்க பாருங்க, இப்போ இந்த சீரிஸ் பாருங்க, சாரி 5ங்கிற ஃபிக்ஸட் நம்பரால நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால இது இப்போ வந்து என்னன்னு சொல்லலாம், அரித்மெட்டிக் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஜியோமெட்ரிக் சீரிஸ் சொல்லி அடுத்த ஒரு சீரிஸ் இருக்கு. இது வந்து அப்படியே நேர்மாறா. என்னன்னா அங்க வந்து நம்ம ஆட் பண்றதாலையோ சப்ட்ராக்ட் பண்றதாலையோ கிரியேட் ஆகிற அடுத்த நம்பர் நம்ம சொன்னோம். இங்க நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்றதுலையோ அல்லது டிவைட் பண்றதுலையோ கிடைக்க போற நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ஃபிக்ஸட் நம்பரால மல்டிப்ளை பண்றதுனாலயோ ஃபிக்ஸட் நம்பர்ஸ் டிவைட் பண்றதுனாலயோ கிடைக்கிற அடுத்த நம்பர்ஸ். இதுதான் நம்மளோட ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 3 6 12 22. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 6 3 மல்டிப்ளை பண்றது வரும், 6க்கு அப்புறம் 3 மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 12 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 24 வரும். சோ ஃபிக்ஸடா நான் 3 மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அதனால இது ஒரு ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2048 1024 5122 56 ஒரு சீரிஸ் போயிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபிக்ஸடா, ஓகே ஃபிக்ஸடா நான் வந்து 2ஆல டிவைட் பண்றதுனால எனக்கு கிடைக்கிற சீரிஸ் தான் இது. 2048 நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1024 கிடைக்கும். அகைன் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 512 கிடைக்கும். அகைன் 256 கிடைக்கும். சோ நான் ஃபிக்ஸடா 2ஆல டிவைட் பண்றதுனால கிடைக்கிற சீரிஸ் பேர் தான் ஜியோமெட்ரிக் சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரிஸ். இது ரெண்டும் கலந்துருச்சுன்னா, ஓகே இந்த ரெண்டுமே கலந்து, அதாவது ஒரு ஃபிக்ஸட் நம்பரால ஆடும் பண்ணிருக்கலாம், மல்டிப்ளையும் பண்ணிருக்கலாம், அல்லது சப்ட்ராக்ட் பண்ணிருக்கலாம், டிவைடும் பண்ணிருக்கலாம். இந்த ரெண்டும் கலந்து வரப்ப இதுக்கு பேர் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரிஸ் எடுத்துக்கோங்க, 3 21 75 2 3 7. இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 21ங்கிற நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுது? அப்போ நான் 4ங்கிற நம்பரை ஆட் பண்றேன், 3ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்றேன், எனக்கு 21 கிடைச்சிருக்கு. திருப்பி 21 4ஆல ஆட் பண்றேன், 3ஆல மல்டிப்ளை பண்றேன், அதனால எனக்கு 75 கிடைக்குது. திருப்பி அகைன் 75ங்கிற நம்பரை 4ஆல ஆட் பண்றேன், 3ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்படி நான் ஃபிக்ஸடா ஒரு நம்பரை ஆட் பண்றேன், மல்டிப்ளை பண்றேன், ஆட் பண்றேன், மல்டிப்ளை. இந்த ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் அரித்மெட்டிக் ஜியோமெட்ரிக் சீரிஸ். சரி, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் சீரிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா
உங்களுக்கு பிரைம் நம்பர்ஸ் தெரியணும். இதை பாருங்க 7, 11, 13, 17, 19 இப்படி அடுத்த நம்பர் என்ன கேட்பாங்க. 19 அடுத்த நம்பர் பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 23 வரும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 வரும். ஸோ இது நமக்கு தெரியணும். பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த நம்பர் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது பவர் சீரியஸ். பவர் சீரியஸ்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் பவர் சீரியஸ். அதுல வந்து நம்ம பவர் 2 அண்ட் பவர் 3 தான் பார்த்தோம். ஆனா பவர் 4, பவர் 5, பவர் 6 நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நம்பர் போட்டு நம்ம ஆன்சர் போட்டு அதுக்கு பேர் பவர் சீரிஸ் சொல்லுவாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஸ்கொயர் வரைக்கும் தான் கேட்கறாங்க. 1 தடவை கியூப் கேட்டாங்க. அதிகபட்சமா ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சுனா பவர் சீரிஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 4, 9, 16 ஸ்கொயர். இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர், இந்த 4 வந்து 2 ஸ்கொயர், இந்த 4 வந்து 2 ஸ்கொயர், இந்த 9 வந்து 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த 25ங்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு 5 ஸ்கொயர் ஞாபகம் வரும். ஸோ அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அது பவர் சீரிஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சிமிலர்லி இதை பாருங்க, இது 1 கியூப், இது 2 கியூப், இது 3 கியூப், இது 4 கியூப்னு ஃபார்ம் பண்றாங்க. இப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா 6 கியூப் தான் இருக்குங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கிறதுக்காக நமக்கு இந்த நம்பர்ஸ் எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்தோம்னா 125 பார்த்தோம்னா 5 கியூப்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, சரி. ஓகே, அடுத்து ட்வின் டயர் சீரியஸ். ஸோ ட்வின் டயர் சீரியஸ்னா என்ன அர்த்தம்னா, in a twin tier series, the different of successive terms can be formed in any of the above mentioned series. அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சீரிஸ் இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட சப்ராக்ஷன் ஆகும். அதாவது சக்சசிவ் நம்பரா ப்ரீவியஸ் நம்பரோட சப்ராக்ட் பண்றோம். நான் பாருங்க, இப்போ 4 - 1 3 வருது, 10 - 4 வந்து 6 வருது, அடுத்து 19 - 10 வந்து 9 வருது. ஸோ இப்படி ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. இதனோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சீரிஸ் ஃபார்ம் பண்ணுது. 3, 6, 9, 12 இது ஒரு 3 டேபிள். ஸோ இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 15 வரும். ஸோ ஒரு சீரியஸ் கொடுத்து அந்த சீரியஸோட சப்ராக்ஷனோ அல்லது அடிஷனோ வந்து இன்னொரு சீரியஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு தான் ட்வின் டயர் சீரியஸ். ஓகே, இப்படியும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அடுத்து ட்வின் சீரியஸ். ட்வின் சீரியஸ்னா இப்ப நம்ம பார்த்த இத்தனை சீரியஸ் இருக்குல்ல, அதுல 2 சீரியஸை கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் நவுன் அஸ் உங்களுக்கு ட்வின் சீரியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீரியஸை பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னே தெரியாது. அப்ப நீங்க உடனே குழம்பவே கூடாது. ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இது மாதிரி சீரியஸா நான் போடுறேன். இது நீங்க பாருங்களேன், உங்க கண் எப்படி பார்க்கணும். ஒருவேளை 1 பார்க்கலாம், இது ஒரு சீரியஸா. சிமிலர்லி இது ஒரு சீரியஸா ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சோ தி காம்பினேஷன் ஆஃப் 2 சீரிஸ், அதனால இது வந்து ட்வின் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காம்பினேஷன் எதை வச்சு பண்ணிருக்காங்கிற ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த நம்பர் என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த சீரிஸை பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் 9 வரும். இது ஃபுல்லா ஆட் நம்பர், இது ஃபுல்லா ஈவன் நம்பர் ஃபார்ம்ல பண்றாங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா 9 வருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், இங்க இருந்து இதை ஆட் பண்றதா வருது, சப்ராக்ட் பண்றதா வந்து யோசிக்க கூடாது. இப்போ 2 செக்ஷன் பார்த்துச்சு. இப்போ டிப்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னன்னா, இப்போ நீங்க அடுத்தடுத்த நம்பர்ஸ் நீங்க பாக்குறீங்க. ஒரு சீரியஸ் உங்க கையில கொடுத்தாங்க, ரைட்? அடுத்தடுத்த நம்பர்ஸ் நீங்க பாக்குறீங்க. அதனோட அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து சம் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட் மேபி அரித்மெடிக் சீரிஸா இருக்கலாம்ங்கிற ஐடியாவுக்கு நம்ம வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இந்த சீரிஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. 3க்கு அப்புறம் 5 தான், ரொம்ப தாவல, ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. சோ அப்ப இது அரித்மெடிக் சீரிஸா இருக்கலாம்ங்கிற மைண்டுக்கு நீங்க வரணும். இந்த டிஃபரன்ஸ் வச்சு அடுத்தடுத்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம யோசிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பருக்கு இடையில கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி கேப் ரொம்ப அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அது வந்து ஜியோமெட்ரிக் சீரிஸா இருக்கும். மேபி ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றதுனாலயோ டிவைட் பண்றதுனாலயோ
கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி சீரியஸ் பார்க்கும்போது இங்க பாருங்க 8, 4, 16 அப்புறம் 32 கொஞ்சம் டிஃபரன்ஸ் அந்த அந்த இடையில கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மேபி அப்ப ஏதோ சம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அல்லது டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுனாலே நம்ம அடுத்த ஸ்டெப் பாதி ஸ்டெப் தாண்டணும். நம்பர் 3 ஒருவேளை ரொம்ப ரொம்ப அதாவது கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஒதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க யோசிக்காம என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம் இல்ல கியூப் நம்பரா இருக்கலாம்னு யோசிக்கலாம். இப்ப நீங்க 36, 49, 64, 81 இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கேப் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு 6 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர், இது 9 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் நம்பர் வச்சு ஃபார்ம் ஆகுதுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சீரீஸா பாக்குறீங்க, அது இன்க்ரீசிங் ஆகல டிக்ரீசிங் ஆகல ஒரு மாதிரி அது எப்படின்னே கணிக்க முடியல. அது ஒரு ஒரு போக்குல அது பாட்டு போகுது. ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு நம்பர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் மே பி காம்பினேஷன் ஆஃப் டூ சீரியஸ் which means twin series இருக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு நீங்க வந்துடணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இதுல வந்து 1க்கு அப்புறம் 0 வருது, அப்புறம் 3 வருதா, குறையுது அப்புறம் கூடுது, குறையுது கூடுது, இப்படி இருக்கு. ஸோ நம்ம ஒரு முடிவு வரல, எதை ஆட் பண்றது எதை சப்ராக்ட் பண்றது அப்படிங்கிற முடிவு இருக்கு. ஸோ அப்போ உங்க கண் எப்படி பார்க்கலாம், ஒன்னு விட்டு ஒன்னு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்னு விட்டு ஒன்னு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க கண் இந்த மாதிரி பார்க்கணும், மேபி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சீரியஸ் அண்ட் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்த சீரியஸ் எப்படிப்பட்ட சீரியஸ், அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி ஃபார்ம் ஆகும், இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த வெரைட்டிஸ் தெரிஞ்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியும், ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த தியரிஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் ஓவர். சரிங்களா? ஸோ வெறும் அடுத்து இன்னொரு இருக்கு. ஒரு இப்போ பொதுவா வந்து சாரி அஞ்சாவது முக்கியமான ஒரு ட்ரிக், பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பரை ஆட் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு சம்திங் இப்போ 1, 3, 5, 7 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட 2 கூட இருக்கு, இதை விட 5 கூட இருக்குன்னு சொல்லி நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும், சாரி 2 கூட இருக்குன்னு சொல்லி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பொதுவா நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை விட அடிஷன் சப்ட்ராக்ஷன் நமக்கு ரொம்ப ஜாமெட்ரிக் சீரிஸ் நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, சிரமம். எதா மல்டிப்ளை பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது சிரமம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு சக்சஸிவ் நம்பரை ப்ரீவியஸ் நம்பரா டிவைட் பண்ணி பாருங்க. 6 3 இந்த 6 3 டிவைட் பண்ணி பாருங்க 2 வரும். திருப்பி இந்த 12 6 டிவைட் பண்ணி பாருங்க 2 வரும். ஸோ ஃபிக்ஸடா அப்போ 2 2 வந்துனா என்ன அர்த்தம்னா அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கான் அந்த நம்பர் சார். காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடிஷனல் சப்ட்ராக்ஷனுக்கு காமன் டிஃபரன்ஸ் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு காமன் ரேஷியோ டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜாமெட்ரிக் சீரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபிக்ஸட் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்றதை கண்டுபிடிக்கிறது நீங்க ப்ரீவியஸ் சக்சஸிவ் நம்பரை ப்ரீவியஸ் நம்பரால டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்களால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே, தியரிஸ் வந்து ஓவர். ஓகே, இந்த தியரிஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் பத்தி நம்ம பேசியாச்சு. பட் எதையுமே வந்து தியரிட்டிக்கலா அப்ரோச் பண்றதுங்கிறது ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ரிமைனிங் 50% எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்க அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு ரெமெடி வந்து உங்களுக்கு 50% தியரி நீங்க அப்ரோச் பண்ணாலும் 50% ப்ராக்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், ப்ராக்டிஸ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இப்போ டவுட் எதுவும் எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா ப்ராக்டிஸ் செக்ஷன் போயிடும். chat பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. நோ டவுட்னா நோ டவுட்னு கூட சொல்லிருங்க, நான் அடுத்து மூவ் பண்ணிடுவேன். ஓகே,
சரி, இப்ப நான் வந்து அடுத்த பிபிடி ஓபன் பண்றேன். கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரியான பிபிடி ஓபன் பண்றேன். நீங்க உங்களால ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்மளால இந்த சீரிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, என்ன சீரிஸ், அடுத்த நம்பர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுதாங்கிறத நீங்க செல்ஃபா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோ இது ஃபுல்லா பிராக்டிஸ் செக்ஷன் தான். நான் உங்கள்ட்டே இதை விடுறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணும்போது அதோட டிஃபிகல்டிஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, சோ ஓகே ஷேர் பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்னங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ 5 minutes. நீங்க ரிலாக்ஸா பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு உடனே வந்து கண்டுபிடிச்சிடலாம், சில பேரால கொஞ்சம் கண்டுபிடிக்கிற டைம் ஆகும். நீங்க டைம் எடுத்து கண்டுபிடிங்க. ஓகே, நீங்க ஆஃப்டர் 5 minutes நீங்க போஸ்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சர். பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்டே போஸ்ட் பண்ணீங்கன்னா யோசிக்கிறவங்க அந்த நம்பர் மைண்ட்ல வச்சு யோசிப்பாங்க. சைக்காலஜிக்கா அதான். ஓகே, ஒரு நம்பர் ஆன்சர் வந்துட்டா அதை எப்படி கொண்டு வரலாம் தான் யோசிப்பாங்க. ஓகே, ஸோ பிளாங்கா வந்து நீங்க யோசிங்க. நான் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நான் மெசேஜ் போடுவேன். இது 2021 டிசம்பர்ல கேட்ட கொஸ்டின்.
ஆன்சர் தெரிஞ்சவங்க போஸ்ட் பண்ணலாம். கோகிலா ரவி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா 321 எப்படி வந்துச்சுன்னு? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் வந்து அதை அப்படி எழுதுறேன். எஸ் சார். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2. ஓகே. So 3. ஒரு நிமிஷம். 1 2 3 7 16 65. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 சார். ஓகே. So 3. ஸோ இங்க இருந்து 3 வந்துட்டு. ஓகே. நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் பிளஸ் 3. So it's 7. Then 3 square plus 7. 7. It's 16. Very good. Next 7 square plus 16 is equal to 65. So yes. Similarly we can proceed in this way. 65. Yes sir. அப்படி நீங்களே சொல்லிரலாம். 16 square sir. சொல்லுங்க. 16 square plus 256 sir. 16 square ஆமா 256. ஓகே. அப்ப 321. actually 16 square plus 65 தான வரும். சார் இல்ல சார், இது 16 ஸ்கொயருக்கு வந்து 256 பிளஸ். சொல்றீங்க. ஓகே. ஆமா சார். 256 plus 65 உங்களுக்கு 321 வரும். ஓகே. எஸ் சார். ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா நமக்கு வந்து இப்படியும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்போ வந்து இதுல வந்து 1 and 2 எப்படி வந்துச்சுன்னு பேசவே இல்லை, அப்படிதானே? அப்போ நம்ம வந்து சம்டைம்ஸ் இந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி கூட என்ன செய்யலாம், கேள்விகள் வரலாம். நீங்க வந்து 1ல இருந்து 2 எப்படி வச்சு, 2ல இருந்து 3 எப்படி வச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அடுத்தது உங்களால என்ன செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர். ஓகே. ஸோ 1 ஸ்கொயர் பிளஸ் 2 பிக்சடா வந்து ப்ரீவியஸ் நம்பர் போடுறாங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 உங்களுக்கு வந்து 3 வருது. அடுத்தது இந்த 2 ஸ்கொயர் பிளஸ் 3 சீக்வல் என்ன வருது உங்களுக்கு 7 வந்துருது. அடுத்தது என்ன பண்றாங்க, இந்த 3 இருக்கு, இந்த 3 ஸ்கொயர் பிளஸ் இந்த ப்ரீவியஸ் நம்பர் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 9. ஓகே. இப்போ 9 பிளஸ் 7 வந்து உங்களுக்கு 16 வருது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது 7 எடுத்துக்கிறாங்க, 7 ஸ்கொயர் பண்றாங்க, 7 ஸ்கொயர் பண்ணிட்டு திருப்பி இங்க இருக்கிற நம்பர் அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்து ஆட் பண்றாங்க. 7 ஸ்கொயர் உங்களுக்கு 49 வரும். 49 பிளஸ் 60 உங்களுக்கு 65 வரும். இதே மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா இது திருப்பி இந்த 60 ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி திருப்பி இந்த 65 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 321 வந்துடும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதை யோசிக்கும் போது டிஃபிகல்ட்டா கண்டிப்பா ஃபீல் ஆகும். உடனே வந்து நீங்க வந்து டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியா, அப்படிதான் நீங்க நினைக்கணும். அந்த இடத்துல நம்மளால யோசிக்க முடியல, தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இந்த கொஸ்டின் ஒரு ஐடியா கண்டிப்பா நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை யோசிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.